கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட்டு 19 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு அந்த மைதிலி இருக்காங்கல்ல, அவங்கள வந்துட்டு தெரியாமல் அந்த ஆறுமுகம் கடத்திடுறான். நேராக சாக்குக்குள்ளே போட்டு மைதிலியை தூக்கி கொண்டு போய் சமயக்கட்டுக்குள்ளே போடுறான். அப்போ ஆறுமுகம் நினைக்கிறாரு, இந்த வாட்டி கரெக்டாக கடத்திட்டோம்னு நினைக்கிறேன், சரி மேடத்துக்கு கால் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆறுமுகம் நேராக ரூபாவோட பாட்டிக்கு கால் பண்ணுறாங்க. ரூபாவோட பாட்டி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு ஆறுமுகம், இந்த வாட்டி கரெக்டாக கடத்திட்டியல்ல, நீ மட்டும் கரெக்டாக கடத்தலைன்னா அவ்வளோதான், என்னைய சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆறுமுகம் சொல்கிறான், இங்கே பாருங்கள் பாட்டி, நான் கரெக்டாக கடத்திட்டேன், நீங்கள் நேராக முதல்ல சந்தித்தோம்ல சமையலறை, அங்கே வாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட பாட்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஐஸ்வர்யா கிட்ட, ஐஸ்வர்யா இந்த வாட்டி ஆறுமுகம் கன் மாதிரி கடத்திட்டான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அவன் என்ன லட்சணம் பண்ணி வச்சுருக்கான்னு போய் பார்த்தா தான் தெரியும், போய் பார்த்த பிறகு தான் நம்ப முடியும், இருங்க அப்படின்னு சொல்ல பாட்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த ஆறுமுகம் வெயிட் பண்ணுறான். மேடம், சொன்ன மாதிரி நான் கரெக்டாக கடத்திட்டேன், அந்த சகப்பு கலர் புடவையை கடத்த சொன்னீங்க, நான் கரெக்டாக கடத்திட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டி சொல்கிறாங்க, சரி ஐஸ்வர்யா, தீபாவை தான் கரெக்டாக கடத்தியாச்சுல்ல, இதுக்கப்புறம் எதுக்கு முகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. போன வாட்டி முகத்தை பார்க்காம மாற்றி ரம்யாவை கடத்திட்டு போயிட்டான், நம்மளும் சரியாக கவனிக்கலை, இந்த வாட்டி ஏதாவது மிஸ்டேக் ஆகிட்டுன்னா என்ன பண்ணுறது, இங்கே பாரு, அந்த மூட்டையை ஓப்பன் பண்ணி காமி, யாருன்னு பார்க்கணும் அப்படின்னு. ஆறுமுகம் சொல்கிறாரு, மேடம் சொன்ன மாதிரியே சகப்பு கலர் புடவையை அதை கடத்திட்டேன், அப்புறம் என்ன இன்னுமே என் மேலே சந்தேகப்படுறீங்க அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் சொல்கிறத மட்டும் செய்யி, சீக்கிரம் அந்த மூட்டை கட்டியிருக்கேல்ல அது அவரு அப்படின்னு. ஆறுமுகமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை அவுக்குறாங்க. பார்த்தா செம்ம ஷாக் ஆகுறாங்க ஐஸ்வர்யா. ஐயோ, இந்த வீட்டிலையே எவ்வளோ பெரிய கிராதகியோ அவ்வளோதான் நீ கடத்தியிருக்க, இவ சரியான ஆள், இவ மட்டும் கண் முழிச்சான்னா நம்ம எல்லாரையுமே உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அப்போ ரூபா சொல்கிறாங்க, ஐயோ மைதிலியை கடத்திட்டு வந்திருக்கியா, மைதிலி எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு சுத்தமாக தெரியாது, தீபானாச்சும் சாந்தமாக உள்ளவ, அவள் பார்த்தானா சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவா, ஆனால் மைதிலிக்கு நம்ம தான் கடத்தணும்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, அவள் நம்ம எல்லாரையுமே உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆறுமுகம் சொல்கிறாரு, உங்களுக்கு இந்த மைதிலியை பற்றி தெரியும், ஆனால் எனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, மறுபடியும் தப்பாக தான் கடத்தி வச்சுருக்க, உனக்கு அறிவு இருக்கா என்னடா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ரூபா சொல்கிறாங்க, பாட்டி இது 5 கொலை ஆறுமுகம் இல்லை, அறிவு கட்ட ஆறுமுகம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு பாட்டி சொல்கிறாங்க, நான் நினச்சேன் இவன் சரியாக இதை முடிச்சிருவான்னு நினச்சேன், ஆனால் இப்படி சொதப்புவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, பாட்டி இதுக்கு மேலேயும் தீபாவை கடத்திட்டேன் அப்படின்னு யாரையாவது மூட்டையில் தூக்கி போட்டு கொண்டு வரத்துக்குள்ளே இவனை மரியாதை இந்த இடத்த விட்டு அனுப்பு அப்படின்னு இவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு மைதிலி அப்படியே லைட்டாக கண்முழிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா, ஐயோ பாட்டி மைதிலி கண்முழிக்க போகிறா, நம்ம இந்த இடத்த விட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா, நம்ம ரூபா, பாட்டி 3 பேருமே அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அப்போ அந்த ஆறுமுகம் மட்டும் மாட்டிக்கிறாரு. மைதிலி லைட்டாக கண்மொழிச்சு, ஏய் யாரா நீ, எதுக்குடா என்னை கட்டையால் அடித்து மூட்டையில் கட்டி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி கிளம்பி நின்று முந்தானியை தூக்கி கட்டிக்கிட்டு, டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள ஒரு கட்டையை எடுத்து ஆறுமுகத்தை பொழந்து கட்டுறாங்க. ஆறுமுகம் பயந்து ஓடுறாரு, ஐயோ என்னை விட்டுருமா, நீ சரியான பொம்பளை ரவுடியாக இருப்ப போலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடுறான். இதை ஐஸ்வர்யா, ரூபா, பாட்டி 3 பேருமே ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. ரூபா சொல்கிறாங்க, நல்ல வேளை மைதிலிக்கிட்ட நம்ம மாட்டலை, நம்ம மாட்டியிருந்தா நமக்கு தான் அந்த அடி விழுந்திருக்கும் அப்படின்னு ரூபா சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆமாம் ரூபா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், அந்த மைதிலி மட்டும் நம்மளை பார்த்துருந்தா நம்ம இன்னரும் ஒரு வழி ஆகியிருப்போம், அந்த மைதிலி பாவம் புண்ணியம்லாம் பார்க்க மாட்டா அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, எப்படி அந்த தீபாவை கடத்துறது அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் பாட்டி, இதுக்கப்புறம் கடத்துறேன்னு சொல்லிட்டு எவனையாவது கூட்டிகிட்டு வந்தீங்க அவ்வளோதான், நானே எப்படியாவது தீபாவை கடத்திக்கிறேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க.
ரூபா கேட்குறாங்க, நீ எப்படி ஐஸ்வர்யா கடத்துவ அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அதுக்கான பிளானையே இனிமே தான் பண்ணணும். ஆனால் கண்டிப்பாக தீபாவை இன்னைக்கு தூக்குனாதான் இந்த கல்யாணம் நிற்கும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. ரூபாவும், நீ சொல்கிறதும் சரிதான், நம்ம எப்படியாவது திட்டம் போட்டு அந்த தீபாவை இந்த மண்டபத்தை விட்டு தூக்கணும். அப்போ தான் கல்யாணம் நிற்கும். நான் இத்தனை வருஷமாக அவமானப்பட்டு உட்காந்ததுக்கு அந்த தீபாவை சரியாக பழி வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த மைதிலி அந்த ஆறுமுகத்தை அடித்து விரட்டிட்டு, எதுக்காக இவன் என்னை கடத்தினான் அப்படின்ட்டு மைதிலி கோவப்படுறாங்க. மைதிலி அங்கேருந்து வராங்க கோவமா. அப்போ நம்ம தீபா பார்க்குறாங்க. பார்த்துட்டு, மைதிலி அண்ணி என்னாச்சு, எங்கே போயிட்டு வரீங்க? உங்களை பார்த்தாலே ஏதோ வேகமாக எங்கேயோ ஓடி போயிட்டு வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, தீபா உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, இனி எவனோ மூட்டைக்குள்ளே போட்டு கட்டி கொண்டு போய் என்னைய கடத்த பார்த்தான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா அதிர்ச்சியாகி, என்ன நீ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அப்போ மைதிலி சொல்கிறாங்க, ஆமாம் தீபா, அவனை அடித்து விரட்டிட்டேன், இதுக்கப்புறம் அவன் வரத்துக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அண்ணி இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படின்னு. இதை கேட்டு மைதிலி சொல்கிறாங்க, சரி தீபா, நான் இதை பற்றி கார்த்திகிட்ட ஒரு தடவை வார்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு. தீபாவும், கரெக்ட் அண்ணி, நீங்கள் கார்த்திக் சரிக்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு. மைதிலியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்தியை பார்க்க போகிறாங்க. அப்போ நம்ம தீபா நினைக்கிறாங்க, எதுக்காக மைதிலி அண்ணியை கடத்தணும், மைதிலி அண்ணியை கடத்துறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்காங்க நம்ம தீபா. இன்னொரு பக்கம் மைதிலி நேராக கார்த்தியை போய் பார்க்குறாங்க. கார்த்தி வந்துட்டு நேராக தீபாவை பார்த்துட்டு மைதிலியை பார்த்துட்டு, சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு கேட்க, மைதிலி சொல்கிறாங்க, தம்பி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னை எவனோ பின்னடியால் வந்து கட்டையால் தலையில் அடித்து என்னை மூட்டைக்குள்ளே போட்டு கடத்திட்டு போக பார்த்தான். நல்ல வேளை எனக்கு மயக்கம் தெளிஞ்சதோட அவனை அடித்து விரட்டிட்டேன். அவன் என்னமோ என்னையை கடத்த வந்த மாதிரி தெரியல. நான் சகப்பு கலர் புடவை கட்டியிருந்தேன், தீபாவும் சகப்பு கலர் புடவை கட்டியிருந்தாங்க. கண்டிப்பாக தீபாவை கடத்த சொல்லி யாரோ சொல்லியிருக்காங்க. அதனால தான் தீபாவை வந்து கடத்தியிருக்காங்க. கடத்துறதுக்கு பதிலாக என்னையை வந்து கடத்திட்டாங்க அப்படின்னு கார்த்திகிட்ட மைதிலி சொல்கிறாங்க. இதை கேட்டதோட கார்த்தி ஷாக் ஆகுறாரு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், தீபா கூடவே இருங்க, தீபாவை எங்கேயும் தனியாக விட்டுறாதீங்க அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. இதை கேட்ட மைதிலியும், சரிங்க தம்பி, சரி அந்த ரம்யாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போயிட்டாங்கல்ல, இனிமே அந்த ரம்யாவை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை தானே அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. ஆமாம், ரம்யாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஸோ இனிமேல் ரம்யாவை பற்றின கவலை நமக்கு இருக்காது அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ரம்யாவும் சரி அப்படின்னு மைதிலியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம கார்த்திக்கு ஒரு டவுட்டு, எதுக்காக தீபாவை கடத்துறதுக்கு யாரோ முயற்சி பண்ணுறாங்க, அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு கார்த்தி வந்துட்டு நேராக சரவணனுக்கு கால் பண்ணுறாரு. சரவணன் ஃபோன் அட்டன் பண்ணி, கார்த்தி உனக்கு நானே கால் பண்ணணும்னு நினச்சேன், நீயே கால் பண்ணிட்ட அப்படின்னு கார்த்தி கேட்குறாரு. ஏன் சரவணன், என்னாச்சு, ரம்யாவை கரெக்டாக ஜெயிலுக்கு கொண்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி அதில் தான் ஒரு சின்ன குழப்பம் நடந்துருச்சு அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, என்ன சரவணன், குழப்பம்னு சொல்லி எனக்கு பிரச்சனையை உண்டாக்குறீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி நாங்கள் வந்துட்டு ரம்யாவை அரெஸ்ட் பண்ணி ஜீப்பில் கொண்டுட்டு போனோம். அப்போ ரம்யா வந்துட்டு இருமலாக இருக்குது, தண்ணி வேணும்னு கேட்டாங்க. ஒரு கடையில் நிப்பாட்டி பெண் போலீஸை போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னேன். எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் கால் வந்ததுனால நான் காரை விட்டு இறங்கி பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ டிரைவர் வந்து வண்டி டயர் சரியில்லைன்னு செக் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த நேரத்தை பயன்படுத்தின ரம்யா அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடிட்டா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ, என்ன எப்படிப்பட்ட ஒரு காரியம் பண்ணியிருக்கீங்க, இங்கே தீபாவை கடத்துறதுக்கு யாரோ முயற்சி பண்ணியிருக்காங்க, ஒருவேளை அதை ரம்யா அனுப்பின ஆளாக கூட இருக்கலாம், எதுக்காக ரம்யாவை இப்படி தப்பிக்க விட்டுட்டு பேசுகிறீங்க அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. கார்த்தி கவலைப்படாத, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. காலையில் எனக்கும் தீபாவுக்கும் கல்யாணம், அதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி உங்களுக்கு நான் கேரண்டி தரேன், கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் ஒய்ஃபுக்கு எதுவும் ஆகாது, உங்கள் 2 பேருக்கும் நல்லபடியாக மேரேஜ் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், எனக்கு அந்த ரம்யா கண்டிப்பாக ரியாவை போய் சந்திப்பான்னு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அந்த ரியா வந்து இப்போ ரம்யாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ கண்டிப்பாக அந்த ரம்யா ரியாவை தேடி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ரியாவை நீங்கள் மடக்கி பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, சரவணனும் நீ சொல்கிறது கரெக்டு தான் கார்த்திக், நான் கண்டிப்பாக அந்த ரியா வீட்டு பக்கத்தில்
போய் நிற்கிறேன், கண்டிப்பாக அந்த ரம்யா வராங்க, வந்ததோட அவளை பிடிச்சிடுறேன் அப்படின்ட்டு அந்த சரவணன் சொல்கிறாரு. இதை கேட்ட கார்த்தியும் சரி ஓகே, அந்த ரம்யாவை பிடிச்சிட்டு எனக்கு உடனே கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்பன்னு பார்த்து ஆனந்தும் அருணும் வராங்க. அப்போ ஆனந்த் கேட்குறாரு, கார்த்தி என்னாச்சு, உன் முகமே சரியில்லையே, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு. ஆனந்த் கேட்குறாரு, என்ன ப்ராப்ளம் கார்த்திக் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அந்த ரம்யா வந்துட்டு போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சு போயிட்டாலாம், அவள் எந்த நேரத்துலையும் நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு வரலாம், அதனால் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு. ஆனந்த் சொல்கிறாரு, கார்த்தி எதுக்காக அந்த ரம்யா இப்படி பண்ணுறா, அவள் நல்ல பொண்ணாக தான் இருந்தா, அவள் சரியான திமிர் பிடிச்சவ, ஆனால் நியாயமாக நடந்துப்பான், ஆனால் எப்படி அவள் மனசு இப்படி மாறுனுச்சுன்னு தெரியலையே அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அதான் எனக்கும் புரியல, தீபாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு இப்படி பண்ணணும்னு எப்படி தான் தோணுச்சோ தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தியை சொல்கிறாரு, சரி ஓகே, இப்போதைக்கு நம்மளுடைய முதல் குறிக்கோள் அந்த ரம்யா நம்ம குடும்பத்துக்குள்ளே வராமல் இருக்கணும், அது மட்டும்தான் அப்படின்னு. ஆனந்தும் சரி கார்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சரவணன் நேராக அந்த ரியா வீட்டு பக்கத்தில் போகிறாங்க. அங்கே போனதோட நேராக அந்த ரியா வீட்டுக்குள்ளே இருக்காங்களா அப்படின்ட்டு சரவணன் செக் பண்ணுறாரு. பார்த்தா அங்கே ரியா இருக்காங்க. அப்போ சரவணன் வந்துட்டு வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கண்டிப்பாக அந்த ரம்யா வரணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரம்யா மறுபடியும் நேராக ரியாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரியா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு ரம்யா என்ன வேணும் அப்படின்னு கேட்க ரம்யா சொல்கிறாங்க, நான் சொன்ன பிளேஸ்க்கு வந்துட்டியா இல்லையா அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, அங்கே தான் நான் கிளம்பிகிட்ருக்கேன், இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரியா சொல்கிறாங்க, 5 மினிட்ஸில் வந்துடுறேன், காலை கட் பண்ணு, எனக்கு லொக்கேஷனை மட்டும் ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்ல ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரியாவுக்கு லொக்கேஷனை அனுப்புகிறாங்க. லொக்கேஷனை அனுப்பிட்டு ரம்யா நினைக்கிறாங்க, தீபா உன்னுடைய கல்யாணம் ரொம்ப ஹாப்பியாக முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கே, இல்லை நான் நினச்சதே நிறைவேறியே ஆகணும், நான் உன்னையும் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணாமல் விட மாட்டேன், அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா எனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காரு, அவரை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு ரம்யா நினைக்கிறாங்க. ரம்யா வந்துட்டு நேராக ரியாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ரியா வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் வராங்க. சரவணன் வந்துட்டு நேராக ரியாவை பார்த்துட்டு, ரியா வீட்டை விட்டு வெளியில் வராளே, எதுக்காக வரா அப்படின்னு. அப்போ ரியா ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிட்டுருக்காங்க. அப்போ சரவணன் வந்துட்டு போலீஸ் ஜீப்பில் ரியாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரியா நேராக வந்துட்டு அந்த ரம்யாவை போய் பார்க்குறாங்க, ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ சரவணன் நினைக்கிறாரு, இவ எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே போகிறா, கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு வெளியில் வெயிட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் ரியா நேராக அந்த ரம்யா கிட்ட அந்த முகமுடியை கொடுக்குறாங்க. ரம்யா சொல்கிறாங்க, உன்னை யாரும் ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, என்னை யாரும் ஃபாலோ பண்ணலை, அப்படி ஃபாலோ பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் முன்பக்கமாக தானே வந்தேன், நீ பின்பக்கமாக போயிடலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகமுடி மாஸ்க் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நம்ம தீபா மாதிரியே ரெடி ஆகுறாங்க. தீபா மாதிரி ரெடி ஆடி கொல்லை பக்கத்தால் ஒரு ஆட்டோ பிடிச்சி கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரியா அந்த வீட்டை விட்டு முன்பக்க வாசல் வழியாக வராங்க. அப்போ சரவணன் வந்துட்டு ரியாவை பார்த்துட்டு இதுக்கு மேலேயும் அந்த ரியாவை விடக்கூடாது அப்படின்ட்டு டக்குன்னு போலீஸை வச்சு ரியாவை ரவுண்டப் பண்ணுறாங்க. அப்போ ரியா கேட்குறாங்க, இப்போ எதுக்கு என்னைய ரவுண்டப் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, இங்கே பாரு, உனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ரம்யா எங்கே இருக்கான்னு, மரியாதையாக சொல்லு, அந்த ரம்யா எங்கே இருக்கா அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன், வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறேன், நான் தான் ஜாமீனில் வெளியில் வந்திருக்கேன்னு, நான் எந்த ஊரை விட்டு போனால் தான் நீங்கள் வந்துட்டு என்னை அரெஸ்ட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்தவித உரிமையும் இல்லை அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, இங்கே பாரு, கண்டிப்பாக உன்கிட்ட அந்த ரம்யா தொடர்பில் இருக்கான்னு நல்லாவே தெரியும், மரியாதையாக சொல்லு, எதுக்காக இங்கே வந்த, அந்த ரம்யா எங்கே அப்படின்னு. அப்போ ஒரு போலீஸ் போயிட்டு நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டு செக் பண்ணுறாங்க. அங்கே போய் பார்த்தா ரம்யா லாஸ்ட்டாக போட்டிருந்த ட்ரெஸ்ஸு கிடக்கு, கூடவே கொல்லை பக்கத்தில் ஒரு பாதையும் இருக்குது. அப்போ போலீஸ் வெளியில் வந்து சொல்கிறாங்க, சரவணன் இது மாதிரி அந்த ரம்யா வியர் பண்ணியிருந்த ட்ரெஸ் இங்கே கிடக்கு, கூடவே இந்த வீட்டுக்கு பின்பக்கம் ஒரு வாசல் இருக்குது அப்படின்னு. இது கேட்டதோட சரவணன் அதிர்ச்சியாகி, நீ வந்துட்டு அந்த ரம்யாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, இப்போ அந்த ரம்யா எங்கே போயிட்டுருக்கா அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது, நான் ரம்யாவை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெண் போலீஸ் சொல்கிறாங்க, சார் இதுக்கு மேலே இவகிட்ட இப்படி விசாரிக்கக்கூடாது, 2 சாத்துனா தான் இவ உண்மையை சொல்லுவா அப்படின்ட்டு ரியாவை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ ரியா நினைக்கிறாங்க, நம்ம உண்மையை சொல்லக்கூடாது, சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு
நம்மளையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க, நமக்கு தெரியாதுன்னே கடைசி வரைக்கும் சொல்லிடுவோம் அப்படின்ட்டு ரியா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரம்யா தீபாவோட கெட்டப்போட நேராக வந்துட்டு விஸ்வநாதனை பார்க்க போகிறாங்க. நம்ம ரம்யா நினைக்கிறாங்க, அப்பா நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அந்த தீபா கார்த்தியோட வாழ்க்கை தானே ரொம்ப முக்கியமாச்சு, பெத்த பொண்ணோட வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம் இல்லைல்ல, நான் உங்களை எப்படி பார்த்துக்கிட்டேன், ஆனால் எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு தீபா கார்த்திக்கு ஹெல்ப் பண்ணணும்னு என்னையவே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு மேலேயும் நீங்கள் உயிரோடு இருக்கவே வேணாம், பாய்சனை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லணும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் உங்களை ஒரே தெரியாக கொல்றது தான் நல்லது அப்படின்ட்டு ரம்யா நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே நர்ஸ் வந்து நேராக நம்ம தீபா கெட்டப்பில் இருக்க ரம்யாவை பார்த்து, வாங்க தீபா என்ன இங்கே வந்திருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்யாணமே அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் வந்துட்டு ரம்யாவோட அப்பாவனை விஸ்வநாதனை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக விஸ்வநாதன் இருக்கிற இடத்த கொண்டு போய் காமிக்கிறாங்க. அங்கே ஆல்ரெடி ஒரு போலீஸ் இருக்காங்க. போலீஸை பார்த்ததோட ரம்யா நினைக்கிறாங்க, இவன் கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு. அப்போ போலீஸ் வந்துட்டு நேராக தீபாவை நிப்பாட்டி நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, நம்ம எந்த நேரத்தில் பொய் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நேராக வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என் பேர் வந்துட்டு என் பேர் வந்து வெண்ணிலா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட போலீஸ் சொல்கிறாங்க, சரி ஓகே, யார் வந்தாலுமே ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு எங்கள் சரவணன் சொல்லியிருக்காரு, அதனால் ஒன்று ஃபோட்டோ எடுத்து தான் உள்ளார விடுவோம் அப்படின்னு சொல்ல, உடனே ரம்யாவும் சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம தீபா மாதிரி இருக்க அந்த ரம்யா நேராக அவங்க அப்பாவை போய் பார்க்குறாங்க. அப்போ விஸ்வநாதன் வந்துட்டு தீபா தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சி, தீபா என்னம்மா இது, கல்யாணத்தை விட்டுட்டு வந்திருக்க, ஏம்மா அப்படின்னு கேட்க, அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா நான் தீபான்னு நினைக்கிறீங்களா, நான் தான் உங்கள் பொண்ணு ரம்யா அப்படின்னு. இது கேட்டதோட அவர் சொல்கிறாரு, என்னம்மா இது தீபா மாதிரியே இருக்க, ஆனால் ரம்யா மாதிரி பேசுகிற, யாரும்மா நீ அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா நான் தான் வந்துட்டு தீபா, உங்களுக்கு நான் முக்கியம் இல்லை, அந்த தீபாவும் கார்த்திகன் தானே முக்கியம், அவங்களுடைய கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்னையவே போலீஸில் சிக்க வச்சு என்னைய வந்துட்டு எனக்கு வந்துட்டு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கள்ல, அப்போ என்னை விட உங்களுக்கு தீபா கார்த்தி தான் முக்கியம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் தீபா சாக போகிறா, ஸோ அதுக்கு முன்னாடியே நான் உங்களை அனுப்புகிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு காவலுக்கு நான் தீபாவை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஒரு தலகாணி எடுத்து அவங்க அப்பாவோட முகத்தில் வச்சு அழுத்துறாங்க. அப்போ அவர் மூச்சு இல்லாமல் டக்குன்னு அப்படியே மயங்கிடுறாரு. இன்னொரு பக்கம் ரம்யா நினைக்கிறாங்க, அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா, உங்களுக்கு வலி இல்லாத சாவு கொடுக்கலாம் அப்படின்னு தான் விஷம் கொடுத்தேன், ஆனால் நீங்கள் வந்துட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டீங்க, இனிமேல் நீங்கள் உயிரோடவே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அங்கேருந்து வெளியில் வராங்க. அப்போ போலீஸ் கேட்குறாரு, நீங்கள் பார்த்துட்டிங்களா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, நான் பார்த்துட்டேன், அப்பா வந்துட்டு ஒரு 1/2 வரைக்கும் யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொன்னாங்க அப்படின்னு. இதை கேட்ட போலீஸும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ போலீஸ் என்ன பண்ணுறாருன்னா, சரி சரவணன் சார் யார் வந்து பார்த்தாலுமே ஃபோட்டோ அனுப்ப சொல்லியிருக்காருல்ல, சரி நம்ம ஃபோட்டோ அனுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த போலீஸ் சரவணனுக்கு ஒரு ஃபோட்டோவை அனுப்புகிறாங்க. ஃபோட்டோவில் தீபா இருக்கிறத பார்த்துட்டு சரவணன் நினைக்கிறாரு, எதுக்காக தீபா வந்துட்டு இந்த நேரத்தில் விஸ்வநாதனை பார்க்க போகணும், கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியிலே வர வேணாம், ரம்யா வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கான்னு நம்ம வார்ன் பண்ணமே, சரி நம்ம கார்த்திக்கு கால் பண்ணி கேட்போம் அப்படின்ட்டு சரவணன் நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாரு. கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் கார்த்தி அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, வெளியில் ரம்யா வந்துட்டு எஸ்கேப் ஆகிட்டா, அவள் எந்த நேரத்தில் வேணும்னாலும் தீபாவை வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதனால இந்த தீபாவை வந்து மண்டபத்தை விட்டு வெளியில் வர வச்சிடாது அப்படின்னு சொன்னான். ஆனால் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, தீபாவை ரம்யாவோட அப்பாவை பார்க்க அனுப்பியிருக்கியே, என்ன கார்த்தி இது அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, என்ன சரவணன் சொல்கிறீங்க, தீபா மண்டபத்தில் தான் இருக்காங்க, இப்போ கூட நான் தீபாவை பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி தீபா வந்துட்டு இங்கே வந்து விஸ்வநாதனை பார்த்துட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, சரி இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக தீபாவை போய் பார்க்குறாங்க. தீபா வந்துட்டு மேக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி போயிட்டு நேராக தீபாட்ட, தீபா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் விஸ்வநாதனை பார்க்க போனீங்களா அப்படின்னு. தீபா சொல்கிறாங்க, இல்லை சார் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, ஆமாம் தம்பி, தீபா முதல்லேருந்து இங்கே தான் இருக்கா, முதல்லேருந்து நான் ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்கா, அவள் எங்கேயுமே போகவே இல்லையே, என்னாச்சு தம்பி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு. கார்த்தி வந்து அவங்க சொன்னதை கேட்டுட்டு செம அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ விஸ்வநாதனை பார்க்க போனது யார் அப்படின்னு கார்த்திக்கு ஒரே சந்தேகம். அப்போ
கார்த்தி நேராக சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க. சரவணன் ஃபோனை அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் கார்த்தி, வந்ததே தீபா தானே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அங்கே விஸ்வநாதனை பார்க்க வந்தது கண்டிப்பாக வந்துட்டு தீபா கிடையாது, வேறு யாரோ ஒருத்தவங்க மாறு வேஷத்தில் வந்திருக்காங்க. நீங்கள் உடனே போயிட்டு விஸ்வநாதனை செக் பண்ணுங்க, அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு. இதை கேட்ட சரவணனும் சரி கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வராரு. வந்துட்டு நேராக வெளியில் நிற்கிற போலீஸை பார்த்து, விஸ்வநாதனை பார்த்தீங்களா, அந்த பொண்ணு பார்த்துட்டு போன பிறகு அப்படின்னு கேட்க, அவர் சொல்கிறாரு, இல்லை ஒரு 1/2 ஹவருக்கு விஸ்வநாதன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாராம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சரவணன் சொல்கிறாரு, யோ என்னையா ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது செக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா, லூஸ் ஆயா நீ அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு விஸ்வநாதனை பார்க்குறாங்க. பார்த்தா அவர் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கிறாரு. இதை பார்த்துட்டு சரவணன் அதிர்ச்சியாகி நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் சரவணன், விஸ்வநாதனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை தானே அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தீபாவோட கெட்டப்பில் யாரோ ஒருத்தவங்க விஸ்வநாதனை கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கண்டிப்பாக அது ரம்யாவாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரம்யா வந்துட்டு ரொம்ப கோவத்தில் இருந்தாங்க அவங்க அப்பா மேலே, ஸோ அவங்க கொலை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இது கேட்டதோட சரவணன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. இன்னொரு பக்கம் டாக்டர்ஸ் வந்துட்டு நேராக விஸ்வநாதனுக்கு மறுபடியும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சரவணன் வெளியில் வந்துட்டு போலீஸ்கிட்ட, இங்கே பாரு, இதுக்கப்புறம் யார் வந்தாலுமே உள்ளார விடாத அப்படின்னு. இது கேட்டுட்டு போலீஸும் சரிங்க சார், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சரவணன் நேராக வந்துட்டு மறுபடியும் கார்த்தியை பார்க்குறதுக்கு அந்த மண்டபத்துக்கு வராங்க. அதற்கு இடையில அபிராமிக்கு என்ன நடக்குதுன்னா, அடிக்கடி நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது. அப்போ அம்பிகா சொல்கிறாங்க, இங்கே பாரு நாச்சியா, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, உனக்கு அடிக்கடி நெஞ்சு வலிக்கிறத பார்த்தா உனக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா கண்டிப்பாக உன் பிள்ளைங்க என்னை விட மாட்டாங்க அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், தீபா கார்த்தி கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாயெல்லாம் அபிராமி அடைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜானகி நேராக தர்மலிங்கத்தை போய் பார்க்குறாங்க. தர்மலிங்க கேட்குறாரு, என்னாச்சு ஜானகி, உன் முகமே ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க கல்யாணம் வந்துட்டு நல்லபடியாக நடக்குது அப்படின்னு தானே நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் அபிராமி அம்மாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்துட்டு உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும்னு சொன்னாங்க. ஆனால் அபிராமி அம்மா தீபாவோட கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் அந்த இடத்த விட்டு நவருவேன் அப்படின்னு ரொம்ப அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு தர்மலிங்கம் சொல்கிறாரு, ஐயோ நம்ம உடனே கார்த்திகிட்ட சொல்லுவோமா அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, சம்மந்தியம்மா வந்துட்டு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஒரு வேளை சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட தர்மலிங்கம் சொல்கிறாரு, ஐயோ நம்ம என்ன பண்ணுறது, சம்மந்தியம்மா உயிரோடு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, அதான் எனக்கும் பயமாக இருக்குது, இப்போ நம்ம சம்மந்தியம்மாவுக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா எல்லாருமே கடைசி வரைக்கும் தீபாவை தானே குறை சொல்லுவாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் அபிராமி வந்துட்டு நேராக வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு நேராக அங்கே பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு நேராக அபிராமி கிட்ட, என்னம்மா இங்கே வந்து நிற்கிறீங்க, ஏதாவது வேணுமா அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் அந்த ரம்யா வந்துட்டு நேராக அந்த மண்டபத்துக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் முக்காடு போட்டுக்கிட்டு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ஆறுமுகம் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு மறுபடியும் சரி நம்ம இனிமேல் அந்த மேடத்துவள்கிட்ட தீபா யாருன்னு கேட்க வேணாம், இங்கே உள்ளவங்க கிட்டேயே தீபா யாருன்னு கேட்டு நம்ம தீபாவை கடத்திடலாம் அப்படின்ட்டு ஆறுமுகம் அங்கே உள்ளவங்க கிட்ட போய் பார்த்துட்டு ஒருத்தவங்க நிற்கிறாங்க மண்டபத்தில், சமயக்கட்டுக்கிட்ட நிற்கிறாங்க. அப்போ ஆறுமுகம் போயிட்டு, இங்கே பாருங்கள், அந்த தீபா யாருன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஆறுமுகம் கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னையா நீ, இங்கே தான் தீபாவோட போஸ்டர் அவ்வளவு இருக்குது, அதை பார்த்தாலே தீபா யாருன்னு தெரியும், கல்யாண பொண்ணை போய் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல. அப்போ தான் ஆறுமுகம் நினைக்கிறாரு, ஆமாம்ல கல்யாண போஸ்டரில் அந்த தீபா மேடத்தோட பேர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக வெளியில் போய் பார்க்குறாங்க. பார்த்தா தீபாவோட ஃபோட்டோ இருக்குது. ஆறுமுகம் நினைக்கிறாரு, ஆமாம் இந்த இருக்குது தீபாவோட ஃபோட்டோ அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த ரம்யா தீபாவோட கெட்டப்போட மண்டபத்துக்குள்ளே வராங்க. ஆறுமுகம் நினைக்கிறாரு, இதுதான் சரியான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக ரம்யாவோட தலையிலே ஒரே போட அப்போ ரம்யா மயக்கம் விட்டு கீழே விழுகிறாங்க. அப்போ அந்த ரம்யாவை தூக்கி மூட்டைக்குள்ளே வச்சு ஆறுமுகம் கட்டிடுறாரு. கட்டிட்டு நேராக டெம்போக்குள்ளே ஏற்றி நேராக அந்த ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க.
அந்த பாட்டிக்கு கால் பண்ணுறாங்க. பாட்டி ஃபோன் அட்டன் பண்ணி இப்போ எதுக்குடா கால் பண்ண அப்படின்னு கேட்க, அப்போ ஆறுமுகம் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மேடம், முதல்ல 2 பேரை தப்பாக கடத்திட்டேன் அப்படின்னு என்னை எவ்வளோ பேசுனீங்க. இந்த வாட்டி நான் கரெக்டாக கடத்திட்டேன். உங்களுக்கு வேணும்னா ஃபோட்டோ கூட அனுப்புகிறேன் அப்படின்ட்டு நேராக ஃபோட்டோ எடுத்து பாட்டிக்கு அனுப்ப, பாட்டி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாட்டி நேராக ஐஸ்வர்யாவை பார்த்து, ஐஸ்வர்யா அந்த தீபாவை அந்த ஆறுமுகம் கடத்திட்டான், ஃபோட்டோவை பாரு அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம நினச்ச மாதிரியே கடத்தியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கல்யாணத்துக்கான நேரமும் வருது. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா, அந்த பாட்டி, ரூபா 3 பேருமே ஹாப்பியாக உட்காந்துருக்காங்க. தீபா இல்லாமல் எதுக்காக இந்த கல்யாணத்தை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தீபாவை இன்னும் காணும், ஆனால் யாருமே தேடவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே தீபா அங்கேருந்து நடந்து வராங்க. இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு செம்ம ஷாக்கு. என்ன இது, இவ பாட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்காளே அப்படின்னு. அப்பன்னு பார்த்து பாட்டி சொல்கிறாங்க, ஐயோ இவ இங்கே இருக்கா, அப்போ முதல்ல ஃபோட்டோ எடுத்து காமிச்சது யார் அப்படின்ட்டு ரூபா பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபாவை கொண்டு போய் மேக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. தீபா வந்து மேடையில் உட்காடுறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமிக்கு நெஞ்சு வலி பயங்கரமாகுது. அப்போ அபிராமி வந்துட்டு டக்குன்னு நெஞ்சு வலியால் டக்குன்னு போய் உட்காடுறாங்க. இதை வந்து நம்ம கார்த்தி நோட் பண்ணுறாரு. கார்த்தி ஷாக் ஆகி அங்கேருந்து ஓடி வந்து அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்க, அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி நீ தாலியை கட்டுப்பா அப்படின்னு. அப்போ அபிராமிக்கு இன்னும் நெஞ்சு வலி ஆரம்பிக்குது. ஆனால் கார்த்தி சொல்கிறாரு, அம்மா கல்யாணத்தை வேணாம் அப்புறம் நடத்திக்கலாமா, வாங்கம்மா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பன்னு பார்த்து தான் ஐஸ்வர்யா வராங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு, கார்த்தி நான் அப்போவே சொன்னேன் அத்தைக்கிட்ட, இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னேன், கொஞ்சம் கூட அவங்க கேட்கவே இல்லை. பாத்தியா இப்போ எப்பேற்பட்ட நிலைமை வந்துருச்சு, இந்த தீபாவோட ஜாதகத்தினால தான் உங்கள் அம்மாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, என்ன ஐஸ்வர்யா அண்ணி சொல்கிறீங்க அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி, தீபாவோட ஜாதகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கான். தீபாவுக்கு ஒரு தடவை மட்டும்தான் தாலி ஏறுமா, மறுபடியும் தாலி ஏறுறதுக்கு அவளுக்கு கொடுப்பனை கிடையாதா, இதனால் உயிருக்கு கூட, அதாவது அபிராமியோட உயிருக்கு ஆபத்து வருமா மறுபடியும் அந்த தாலி கழுத்துக்கு ஏறுனுச்சுன்னா அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, தம்பி இந்த விஷயம் உன்னுடைய மாமனார் மாமியாரான தர்மலிங்கத்துக்கும் ஜானகிக்கும் ஆல்ரெடி தெரியும். ஆனால் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டாங்க. அவங்க எதுக்காக சொல்ல மறைச்சாங்க தெரியுமா, தீபா கார்த்தியோட கல்யாணம் நடந்தால் மட்டும் போதும், மற்றவங்க எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சியாகி நேராக ஜானகியை பார்த்து, ஐஸ்வர்யா சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்க, அப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்திக் தம்பி, இதை பற்றி உங்கள் அம்மா தான் யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு தடுத்தாங்க, இல்லைன்னா நாங்கள் அப்பயே சொல்லியிருப்போம் அப்படின்னு. அப்போ கார்த்தி டக்குன்னு மாலையை கைட்டி தூக்கி வீசிட்டு அபிராமியை தூக்கிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு நம்ம தீபா சொல்கிறாங்க அவங்க அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும், அப்பா அம்மா இதை பற்றி நான் உங்ககிட்ட ஏற்கனவே கேட்டேன்னு, எதுக்காக பொய்ன்னு சொல்லி என்னைய வந்து ஏமாத்துனீங்க, முன்னாடியே நீங்கள் சொல்லியிருந்தா இந்த கல்யாணத்தையும் நான் தடுத்து நிறுத்தியிருப்பேன்னு. அத்தை கிட்ட கேட்டதுக்கு இதெல்லாம் பொய்ன்னு சொல்லி என் வாயை அடைச்சாங்களே, எதுக்காக இப்படி பண்ணீங்க, நான் கார்த்திக் சாருக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன், கார்த்திக் சாருக்கு வந்து நானும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணேன், அத்தையோட உயிரில் விளையாண்டுட்டேன் அப்படின்னு நினைப்பாரே அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சொல்லலைனாலும் அது உண்மைதானே, நீ அத்தையோட உயிரில் விளையாடி இருக்க அப்படின்னு சொல்லி பேச நம்ம தீபா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க. அபிராமி மயக்கத்திலே இருக்காங்க. கார்த்தி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அபிராமியை சேர்க்குறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இருங்க கார்த்தி வெளியிலேயே நாங்கள் செக் பண்ணிவிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்ல அபிராமியை செக் பண்ணுறாங்க. அப்போ அபிராமி வந்துட்டு ரொம்ப உயிருக்கு போராடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ டாக்டர் வெளியில் வந்து சொல்கிறாங்க, கார்த்தி நாங்கள் ஆல்ரெடி சொன்னோம், உங்கள் அம்மாவுக்கு மறுபடியும் ஒரு அட்டாக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்திக்கு ஒரே சங்கடம், எதுக்காக எனக்கு மட்டும் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இப்படி நடக்குது, எங்கள் அம்மா யாருக்கு என்ன துரோகம் பண்ணாங்க அப்படின்ட்டு கார்த்தி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. தீபாவோட கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிறது தான் அடுத்த எபிசோட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக போகிறாங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.